இருக்கணும். இந்த 25 அதிகாரத்துல மத்தேயு நீங்க வாசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசி நேரத்துல போய் கேக்குறாங்க, ஐயோ எங்களுக்கு கொஞ்சம் என்ன கொடுக்க கொடுக்க கொடுக்க, மணவாளன் வந்து விட்டா, இயேசு மிக சீக்கிரத்துல வர போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. எனக்கு கண்மான தேவ பிள்ளை, இஷ்டம் போல ஜாலியா இருக்கும், இஷ்டம் போல போவோம், இஷ்டம் போல வருவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மிக சீக்கிரத்துல வரப்போகிறார். அப்ப அந்த ஆண்டவர் தான் சொல்றார். சொல்றது மாத்திரமல்ல, ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கிறார். நீங்க என்ன செய்வீங்க? அவங்கள எல்லாரையும் முறியடிப்பீங்க. பயந்து கொண்டிருந்த நீங்கள் அன்றைய மோவாபியருக்கு எப்படி பயந்தீங்களோ, நான் உங்க கையில அவங்க என்ன செஞ்சிருவேன்? ஒப்பு கொடுத்துருவேன். சத்துருக்களை நம் கையில கத்து ஒப்பு கொடுக்க போறேன். ஒரு சத்துருக்களை கண்டு நீ பயந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். அதே சத்துருவை உனக்கு முன்பாக உன் கைகளிலே கத்து ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? வாய்க்கால நீ வெட்டணும். அப்படி வாய்க்கால நீ வெட்டினா, ஜெபம் என்கிற வாய்க்கால்